தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கோவலன் பத்தினி தாயாரை தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா போற்றும் முத்தமி கண்ணகியின் சீர்புகள் தன்னை உரைத்திடவே பார்ப்போற்றும் வீரமுனை பதியமந்த சிந்தாத்திரையான் காப்பாரே அழியா புகழ் தன்னை பெற்றவளின் 1000 நாமங்கள் கொண்டவளின் வழிவந்த கதை தன்னை சொல்லிடவே வழிபாட்டு பிள்ளையார் காத்திடுவார் நாளமெல்லாம் புகழ் பூத்தாளின் நல்கதை எடுத்து எம்பிடவே பாலகன் முருகனுடன் இருப்பான் கூடவே உமையும் துணை இருப்பாள் உத்தமியாம் அவள் பத்தினியாம் ஊர் போற்றும் பத்தினி தாயாராம் செப்பும் அவள் புகழ் சீர்வரவே முப்புறம் மிரித்தவன் காப்பானே மன்னவன் பறித்த மாங்கனியில் மங்கையவள் மகளாயுதித்தாள் மாநகர் மகளாக வந்த எங்கள் அங்கையின் தொல்கதை கடுங்களே நாளொரு வண்ணம் நங்கையவள் நல்களில் பொலிவுடன் வளர்ந்திடவே நல்லடி கலன் செய்யவன்று மானாக மன்னனும் வெண்ணினனே கண்ணகி அவள் கால்களிலே மின்னும் நகமணி ரத்தினத்தால் கண்ணை கவரும் சிலம்பு செய்து கால்களில் இட்டு அழகு பார்த்தான் மங்கையவளும் மணப்பருவம் மீத மங்கல்யம் செய்யவே மன்னன் எண்ணி மண்ணில் நல்ல மணவாளனாய் மாசாத்துவான் மகனை கொண்டானே மாசாத்துவன் மகன் கோவலனை மங்கையும் கண்ணகி மணமுடித்தே பூம்புகார் பெருநகரினிலே ஓங்கிய புகழுடன் வாழ்ந்தனரே கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கோவலன் பத்தினி தாயாரை தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா மாநகர் மகள் மண்ணினிலே வளமுடன் நன்றாக வாழ்கையிலே மாதவியாடற் குலமாது ஆடல் கலையிலே மிழ்ந்தாளே மாதவியாடிய நாட்டியத்தில் மன்னவன் கோவலன் மயங்கினானே மங்கையவள் கொண்ட இன்பத்தினால் மணி மேகலையும் மகளாய் உதித்தாள் மாதவியவள் இன்பத்திலே தினம் மயங்கிய கோவலன் தன் கையில் பெற்ற பொருள்கள் அனைத்து இழந்தும் குற்ற மனைவியை நாடினரே கண்ணகி எங்கள் தாயாரும் கற்புடன் பணிகள் செய்தாளே கோவலன் செய்யும் பணிகளுக்கு குலமகள் விளக்காய் முடிந்தாளே கவுந்தியம்மை உதவி செய்து கடும்பனம் கடந்து வந்தனரே மதுரையின் மாநகர் வந்தவளாம் வண்ணமயிலான கண்ணகையார் வாழ்வினில் வறுமைதனை வாட்ட வாணிப தொழிலையும் மீட்க கண்ணகி கொடுத்த காட்சிலம்பை விற்றிட கோவலன் சென்றானே இடைச்சேரி நகர் சென்ற கோவலனும் இதற்கொரு விலையை சொல்லும் என்று வாணிபர் கூடிடும் சந்தையிலே வாய்விட்டு கூவி அழைத்தானே பாண்டிமாதேவியின் காட்சிலம்பை பக்குவமாய் மறைத்த தட்டானும் கோவலன் கொண்ட வெள்ளி சிலம்பை கருத்துடன் கண்ணார கண்டானே மன்னவன் மாளிகை தட்டானவன் மாசாத்துவான் மகனை அழைத்து எது இந்த காட்சிலம்பென்று தீது புரிந்திட கேட்டானே பத்தினி எந்தன் மனையாளுடன் பண்புடன் நன்றாக வாழ்வதெங்கே என் பத்தினி அவள் காட்சிலம்பொன்றை விற்றிட நான் இங்கு வந்தேன் என்றான் கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கோவலன் பத்தினி தாயாரை தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா
காற்றிலம்பு கண்ட தட்டானும் கருத்துடன் மன்னன் அவை சென்று பாண்டிமாதேவியின் காற்றிலம்பை விற்றிடும் ஒருத்தனை கண்டேன் என்றான். தேவியின் சிலம்பை தொலைத்த மன்னன் தேடிய பல நாளிருந்தான். கோபமுற்று அந்த கல்வனையே கொண்டு வரும்படி ஏவலிட்டான். பாண்டிய மன்னவன் ஏவல் கட்டு பாவம் இழைக்காத கோவலனை வாளினால் தலையை துண்டித்தே கொன்றுவிட்டு வந்து செய்தி சொன்னான். உண்மை நிலையை அறியாத மன்னவன் செய்த மாபாதகத்தால் கண்ணகி தாய் அவள் மணவாளன் மண்ணிலே சாய்ந்து மடிந்தானே. மன்னவன் மடிந்த செய்தி கட்ட மங்கை அவள் தெய்வத்தாயாரும் கண்ணிலே கோபம் பொங்கியள காற்றிலம் பொன்றுடன் விரைந்தாளே. தாய்கதி செல்வனே நீ சொல்லி கல்வனோ என் கணவன் என்று வெயில் தரும் பகல் சூரியனை விடுகட்டி கண்ணகி நின்றாளே. கள்வன் அல்ல உன் கணவன் காரணமின்றி அழிந்தவனை எவ்வர் குழுவுடன் மன்னவனும் தேவுண்டுலகில் மாழ்வார் என்றதுவே. உடல் பிளந்த உதிரத்திலே உயிரட்டு கிடந்த கோவலனை மடியிலே ஏந்தி செய்தி கேட்டாள். மன்னவன் உண்மையாவும் அறிந்தாள். அல்லன செய்த பாண்டியனின் அகம்பாவத்தை அழித்திடவே ஒற்றவை போலவே வீரெழுந்து கோவையும் அரண்மனை புகுந்தாளே. பாண்டிய மன்னனை தேடிச் சென்ற பாவை கண்ணகியை வாயில் கண்ட காலவனும் மன்னனிடம் சென்று கொற்றவையோரத்தி நிற்காள் என்றான். உதிரம் குடிக்கும் மகாளி உத்தமி அவளின் கோலம் கண்டு பத்தினியே நீ யாரென்று பாண்டிய மன்னனும் கேட்டானே. புகழ்பெற்ற பூம்புகார் நகரினிலே மாநகர் மகளாக வந்தவள் நான். பள்ளியுரைத்த உன்னால் பலி கொண்ட கோவலன் பத்தினி கண்ணகி நான். கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கோவலன் பத்தினி தாயாரை தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை. தந்தனத்தானதனதானதனத்தானதந்தனத்தானானா தந்தனத்தானதனதானதனத்தானதந்தனத்தானானா. பெருந்தேவியின் சிலம்பை கொண்ட கள்வனை கொன்றது முறையென்று காரணம் மன்னனும் கூறி நின்றான். கண்ணில் அப்பாதகன் ஆகி நின்றான். என் காலின் பொற்சிலம்பானது எப்படி தேவியின் சிலம்பாகும்? உண்மை தன்னை நீயும் தேடினரோ நன்மை பதில் கூறு என்று சொன்னாள். மன்னவன் தேவியின் சிலம்பினிலே மகத்தான முத்துக்கள் உண்டு என்பேன். உன்னுடைய காற்பொற்சிலம்பில் உள்ளீடு என்னவோ என்று கேட்டான். நாகங்கள் கொண்ட நல் மாணிக்கமே நான் கொண்ட காட்சிலம் புள்ளீடே நன்றாக கண்டுகொள் என்று கூறி தன் காட்சிலம் பெயரிந்துடைத்தாள். கண்ணகி வீசிய சிலம்பினிலே மாணிக்க கற்களும் சிதறிடவே மன்னன் வாய்ப்பட்ட மாணிக்கத்தால் மாமதுரை மன்னன் திகைத்து நின்றான். பொன்சை கொல்லன் புகழுரை கேட்டு வன்கொடுமை நான் செய்தேனே. நீதி தவறிய என் செயலால் பாவமடைத்தேன் என்றெழுதான். மன்னவன் நீதி தன்னை இழந்தான். மதி இழந்தே மண்ணினில் சாய்ந்தான். அல்லன செய்த பாண்டியனை அரணே கூற்றுவனாய் வதைத்தான். நீதி தவறிய மன்னனுடன் கொப்பெரும் தேவியும் உயிர் துறக்க தீது உரைத்த பொற்கொல்லனையும் நீராக்கி கண்ணகி நின்றாளே. நீதியில்லா மன்னன் பாண்டியனை பாதுகாத்து வந்த மதுரையும் தேவியின் இடது கொங்கை பட்டு தீயினில் சாம்பலாய் எரிந்ததே. கொண்டு மதுரை மாநகரை தீயினில் சாம்பலாய் எரித்து விட்டு சீற்றம் தன்மை இன்னும் தீராமல் ஆற்றல் கொண்டு அவள் நின்றாளே. ஆட்சியரின் குரவை அதை கேட்டு அகமுழுதும் குந்த கண்ணகையார் 7 நாட்கள் சென்ற பின்னே செங்குன்ற வெங்கவர நிழலில் நின்றாள். 14ஆம் நாள் பகற்கழித்து பதியான கோவலன் தெய்வமாகி பத்தினி தெய்வமாய் கண்ணகியும் வானூர்தியில் வானகம் சென்றாளே. கண்ணகி வானகம் சென்றதனை கண் கொண்ட குன்ற குறவயரும் பத்தினி தாயவள் சக்தியினை பாரினில் கூத்தாடி மகிழ்ந்தனரே. வானகம் சென்ற கண்ண
தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா பத்தினி தெய்வம் கண்ணகையின் உத்தம புகழ் வரவிடவே அத்தனை நாடுகளுக்கும் மன்னன் அழைப்போலை அனுப்பி வைத்தானே. கண்ணகி அவள் விழாவிற்கு கஜபாகு மன்னனும் விரைந்தானே. ஈழத்தில் இருந்து சென்றவனாம் எந்தாயார் புகழும் மறைந்தானாம். கண்ணகி தாயார் பெருவிழாவில் கலந்து கொண்ட கஜபாகு மன்னன் கண்ணகி அம்மன் சிலையுடனே காட்சிலம் கொன்றையும் கொண்டு வந்தான். ஜம்பு கோலத்துறை முகமிறங்கி வெள்ளத்தினில் தாயார் சிலையேற்றி அழகிய ஊர்வலமாக வந்து அங்கன மக்கடவை அமர்த்தினானே. ஏழாலை பருத்தி துறைமுகம் புங்குடுதீவு நகரிலும் வற்றப்பள்ளை காரை நகருடன் வளம் பெற்றால் கண்ணகி வடக்கினிலே. கிழக்கு கரை செல்ல எங்கள் பத்தினி தாயாரும் முகக்களையாய் வந்து தங்கினாலே. வீரர் பதியினை காத்திடவே சீர்வாத தேவியார் கண்டெடுத்த சித்தி விநாயகர் தாயாரும் ஊர்வாழ மக்கள் துயர் தீர்க்க வீரர் முனை வந்தமர்ந்தாளே. கரை கொண்ட கப்பல் தனில் வந்த கணபதி கொண்ட கோயில் அருகில் களிமண் கோயில் அமர்ந்தவளும் கருணையால் கற்கோயில் கொண்டாளே. வீரர் முனை எங்கள் கண்ணகியாம் வேண்டும் வரம் தரும் பத்தினியாம் நாளும் வாழும் புலங்காக்கும் நங்கையவள் புகழ் பாடுவோமே. வேண்டும் வரம் தரும் கண்ணகியார் ஆண்டுக்கொரு முறை அருள் தர வீரமுனை கொண்ட விநாயகரின் தாயக கோயிலில் தங்கிடுவாள். வீரர் முனையுர் புனிதம் கொண்டு வேண்டும் வரம் தரும் தாயாரின் சீர்வரச் சடங்கு நடந்திடவே ஊரில் பட்டயம் கூறி செல்வோமே. வைகாசி திங்களில் வருவேன் என்ற தையலுக்கு நாங்கள் பூசை செய்ய பத்தாசி ஒன்றை கொண்டிருந்தோம் சத்தியவளின் சடங்கு செய்ய. வைகாசி பூரணை நன்னாளை வளம் வரும் குளிர்த்தி நாளாய் கொண்டு கண்ணகி அம்மன் கதவை திறப்போம் காரிருள் நிசையில் எழுந்தருள்வாள். பட்டுடுத்த தலைமை பூசகனார் பாவையவள் அம்மனை தூக்கி வந்து எட்டு திக்கும் குறவை சத்தத்துடன் எங்கள் அம்மனை கோயிலில் வைப்பாரே. கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கோவலன் பத்தினி தாயாரை தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா தந்தனத்தானதனாதானதனத்தானதந்தனத்தானானா. கதவு திறக்கும் பல தருணம் கண்டனர் பற்பல அற்புதங்கள் தீப்பிளம்பாகவும் தோன்றியுள்ளாள் நீண்ட ஒளியாக வெளிச்சம் கொண்டாள். பண்ண கதவு தன்னை திறந்து கண்ணகி தாயாரின் கருணை கிட்ட ஊரெங்கும் தோரண பந்தலிட்டு ஊர்வலம் வருமம் தாயவளாம். 3 நாட்கள் எங்கள் ஊர்வலத்தில் வீரர் பதியினை வலம் வருவாள். வீட்டுக்கு வீடு நிறை கூடத்துடனே காத்திருப்போவங்கள் தாயாரை. கண்ணகி பத்தினி தாயாரின் நன்னிய மணக்கோலம் நாம் காண கல்யாண காலையும் வெட்டி வந்து கண்ணார மணக்கோலம் கண்டிடுவோம். ஆலய வடக்கு பக்கத்திலே அம்மன் அவள் வந்த காலெடுக்க பூவையின் புனித கோலத்திற்காய் பூவரசு மரக்கிளை கொள்வோமே. கல்யாண சடங்கு நாளன்று கண்கவர் தோரண ஊரெங்கும் வெண்புயில் உடுத்த மணக்காலை மங்களமாய் மக்கள் வாழ்த்துவரே. ஆதவனின் கண்கள் மலரும் முன்னே அம்மன் அவளின் அலங்காரம் ஊரை தாலிப்பட்டு மங்களமாய் கோடி அழகுடன் ஜொலிப்பாளே. மங்கையர் குரவை ஒலித்திடவே மங்கள வாத்தியம் முழங்கிடவே மாநகர் மகளின் மங்கல்யமும் மணவாளன் கோவலனுடனேறும். மங்கையவள் நெத்தி கடனுக்காய் மடிப்பிச்சை வளரெடுப்பனரே பொங்க
பொங்கல் படைத்திட நெல்லு குற்றி புத்திர பாக்கியம் பெற்றனரே. காலை கதிரவன் கண் விழிக்க வானக்குருகுகள் சத்தமிட பானக்கப்பானை தெளித்ததுவே பாவையவள் குளுத்தி பாடிடுவோம். விநாசப்பானை பொங்கலிட்டு விரும்பிய நற்கனிகள் மடைபரப்பி பூரண கும்பத்தில் தாயாரை போற்றிய வாழ்த்தி பாடிடுவோம். அம்மனாடும் குளுத்தி கண்டு ஆனந்த கும்மிகள் கொட்டிடுவோம். ஆண்டுக்கொரு முறை இதை காண நாம் அம்மனிடம் வரம் கேட்போமே. பத்தினி தாயவள் கண்ணகையின் பற்றிய பரிவார தெய்வங்களை பாட்டமின்றி வளம் சேர்ந்திடவே நாமும் வெட்டாஞ்சடங்கினில் கூடிடுவோம். பத்தினி தாயவள் உத்தமியாள் பாண்டியனை எரித்த பத்தினியாள் தேடிய உன் பாதம் சரணடைந்தோம். தேவிய கருணை காட்டிடம்மா. பாருங்கும் வாழும் பத்தினியாளங்கள் கண்ணகி தாயவள் உத்தமியாள் வீரமில்லா பாண்டிய மன்னனை வதைத்த வீரமுனையூரின் கண்ணகையாள். பெண்ணினம் தீர்த்து பத்தினியாள் வேண்டும் வரங்களை தந்திடுவாள். அஞ்சிடும் பக்தர்கள் துயர் தீர்க்க அம்மையும் ஓடியே வந்திடுவாள். பாடிடுவோம் நாங்கள் பாடிடுவோம் பத்தினி தாயவள் சினம் தீர அருளும் அம்மையின் நல்லிங்க குளிர்த்தி பாடலை பாடிடுவோம். நீதி தவறிய பாண்டியனை நிலத்திலே மாய்த்திட செய்தவளாம் வீரம் பொருந்திய உத்தமியாளங்கள் வீரமுனைப்பதி கண்ணகியாள். தாரும் அம்மா வரம் தாரும் அம்மா தாயவள் உன்னடி வந்தோமே. பாரினை காத்த பத்தினியே எங்கள் வீரமுனையூரின் உத்தமியே. வைகாசி நன்னாளில் வந்தோம் அம்மா வாயார உன்னை பாட வந்தோம். வீரமுனை கொண்ட கண்ணகியே வேண்டும் வரங்களை தாரும் அம்மா. தந்தனத்தானதனதானதனத்தானதந்தனத்தானா தந்தனத்தானதனதானதனத்தானதந்தனத்தானா. கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கோவலன் பத்தினி தாயாரை தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை. கொட்டுங்கடி கொட்டுங்கடி கும்மி கோவலன் பத்தினி தாயாரை தட்டுங்கடி தட்டுங்கடி கைகள் வீரமுனைப்பதி கண்ணகியை. அடிபணிந்து ஆறுமுக வேலன் தாழ் நினைந்து ஆனந்தமாய் கும்மி பாடுதற்கு வாணி வரம் தர வேண்டும் அம்மா. கடவுளும் காணெழுந்து ஞான கண்களினால் பார்க்கையிலே பள்ளி கூறத்தி திணை பூனத்தில் காவல் புரிவரை தான் உணர்ந்தார்.
என்னுடன் தங்கி இருப்பாய் என்று பாசறை நோக்கி நடந்தனளே பாசமுடன் வழி காட்டினளே வள்ளியின் தந்தை நம்மிடம் தாத்தாவை கூப்பிட்டு காட்டியவள் வயதில் முதியவர் தன்னுடனே தங்கி இருப்பது நன்மை என்றான். தன்னன 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 தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா தந்தன தான தன தான தன தான தந்தன தானானா. அப்படியாகட்டும் கண்மணியே என்று நம்பி அரசன் மகிழ்வுடனே பாசறை தன்னில் முதியவரை